Hey all, welcome back to another day in my life video. இந்த வீடியோ நான் அக்கா வீட்டில் இருந்து கிளம்புறச்ச எடுத்துகிட்டு இருந்தேன். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன கிளிம்ஸாக இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லை அங்கேருந்து திரும்ப வர்றோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பேக் பண்ணுறது. பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சது. சரி, மாடியில் கொஞ்சம் துணி காய போட்டிருந்தோம், அதெல்லாம் நனைஞ்சிருமேன்னு எடுக்க போயிருந்தோம். நாங்கள் எடுத்துகிட்டு கீழே தான் இறங்கி வந்திருப்போம். மழை வந்து நின்றுடுச்சு. அது லேசாக தூறல் போட்டுட்டு அந்த துணியை நனைக்கிறதுக்காகவே தூறல் போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு எப்பயுமே எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறச்ச பேக் பண்ணுறது வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக நான் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப அந்த பிளேஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் மெஸ்ஸியாக வந்து பேக் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் எப்பயுமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெஸ்ஸி ஆக்கக்கூடாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் பேக்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுனால திரும்பவும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணணுன்றதுக்காக பேக்கில் இருந்து எல்லாத்தையுமே வெளில எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கேயே இருந்ததுனால சும்மா லேப்டாப் பேக்கில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது, சிலது வெளியில் அந்த மாதிரிலாம் வந்து கிளட்டர் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு செக்ஷனாக பேக் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் ஓரளவு பேக் பண்ணி செட்டில் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். ஹேண்ட் லக்கேஜே 3 பேக் வச்சுருந்தேன். ஒன்று வந்து லேப்டாப் கேரி பண்ணுற பேக்கு, இன்னொன்று ஹேண்ட் பேக், என்னோடய மேக்கப் பவுச்சு, நார்மலாக யூஸ் பண்ணுற பர்ஸு, வாலெட், அது எல்லாத்தையுமே அதில் வச்சுருந்தேன். இன்னொரு பேக்கில் சார்ஜர்ஸ், ட்ரைபாட் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் கேமரா கேரி பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையுமே இன்னொரு பேக்கில் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்ருந்தேன். பேக்கிங் டைமில் அந்த ரூமையே அவ்வளோ மோசமான நிலமையில வச்சுருந்தேன். பெட்டு மேலே எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்த வியூ இது. பேக்கிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சை சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்புறதா பிளான். அம்மா ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து சிம்பிளான மெனு தான். அங்கேருந்து கிளம்புறதுனால எல்லாருக்குமே அந்த பேக்கிங் வேலைலாம் இருந்தது. ஸோ சிம்பிளான ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. லெமன் ரைஸ், புடலங்காய் துவரம், அப்பளம், அப்புறம் அவள் வீட்டில் வச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கூழ் வத்தலையும் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருந்தாங்க. முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஃபலூடா ட்ரிங்க் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஃபைனலி வி ஆர் லீவிங். ஒரு 3:34 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஃபஸ்ட்டே எல்லா பெரிய லக்கேஜுமே எடுத்துகிட்டு போய் காரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். மிச்சம் இருந்த ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்துருந்தோம்.
அந்த ஏரியாவில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு சின்ன மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவோட காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவிங்கில் அந்த கோவிலை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் மூஷிகா மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.